பரலோகத்திலிருந்து, பரலோகம் என்கிற இடம் உண்டு. அந்த பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அந்த ஆண்டவர் அவர் உண்டாக்கின பூமிக்கு மனுஷர்களை தேடி வந்தார். நான் தான் ஆண்டவர் என்று மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த பெரிய வெளிச்சமாகிய கடவுளை கண்டார்கள். அவருக்கு பெயர்தான் இயேசு. இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம், விடுதலை கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். இரட்சகர் என்றால் விடுதலை தருகிறவர் என்று அர்த்தம். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ காரியங்கள் எல்லாமே சொல்லலாம். நமக்கு என்னென்ன விடுதலை வேணும்னு நம்ம விரும்புகிறோமோ அத்தனை காரியத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய, ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கடவுள் ஆண்டவர். அதனால தான் அவருக்கு பேர் இரட்சகர். இயேசு என்றால் இரட்சகர். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் பாவத்திலிருந்து மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் இரட்சகர். கிறிஸ்து என்றால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக கட்ட தம்முடைய வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். அவர்தான் நம்மை அபிஷேகம் பண்ண முடியும். மனிதர்களாகிய நாம் அவரை அபிஷேகம் பண்ணுவது அல்ல. அவரை அபிஷேகம் பண்ண வேண்டிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆனால் நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஆண்டவர் தான் இவர். இவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இவரை விசுவாசிக்கிறவர்கள், அண்டிக் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய வல்லமையினாலே அபிஷேகித்து புதிய மனிதர்களாக மாற்றி அவர் இருக்கிற இடம் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அவருடைய பெயர்தான் கடவுள், கர்த்தர், இயேசு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடவுளுடைய மனித அவதாரத்தை குறித்து. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவர் ஒருவரால் மாத்திரம்தான் உலகத்திற்கே சமாதானம் கொடுக்க முடியும். இவர் ஒருவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எபிரேய பாஷையிலே எல் ஷடாய் என்று சொல்லப்படுகிறது. சர்வ வல்லவர் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ளவர், ஆல்மைட்டி காட். சகல அதிகாரத்தையும் உடையவர். உண்டாக்கும்படியான அதிகாரம், அழிக்கும்படியான அதிகாரம், சகல அதிகாரத்தையும் உடையவர். இந்த ஆண்டவரால் எல்லாம் முடியும். அவர் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசித்த அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 8வது சங்கீதம் 1 வசனத்திலே யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே,
உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது. போதும். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதாயிருக்கிறது. பூமி எங்கும் என்றால் உலகமெங்கிலும். கடந்த வாரம் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமையிலே, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தான் அந்த செய்தி. இது ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், பூமியின் மீதெங்கும் மனிதர்களாய் குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த கால வேளையிலே அடியேன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. இந்த இயேசு என்னும் நாமம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இயேசு என்ற நாமம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவரால், இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கட்டளையிடப்பட்ட நாமம்தான் இயேசு என்ற நாமம். இந்த இயேசு என்ற நாமம் பூமியின் மீது குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட நாமம். அந்த நாமத்தை நோக்கி வேண்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த நாமம் என்ன? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு. இயேசுவே, ஏசப்பா. இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும், இந்த பேரை சொன்னீங்கன்னா போதும், அந்த ஆண்டவர், கடவுள், கர்த்தர் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து விடுவார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் உள்ளத்திலே வருகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து கூப்பிட வேண்டும். இயேசுவே, ஏசப்பா. கூப்பிட்டா தான் வருவார். இவர் கூப்பிடாம உள்ளத்திலே வரவே மாட்டார். மற்றதெல்லாம் கூப்பிடாம வந்துடும். இன்றைக்கு பேய் பிசாசுகள்லாம் நீங்கள் கூப்பிட தேவையில்லை. ரோட்டில் போகும்போதே உள்ளார வந்துடும், பாட்டுங்க, உள்ளத்தில் மனசில் வந்துடும், ஆட்டி அலைகழிக்கும். தீய ஆவிகள் அவையெல்லாம் மனுஷருக்கு கெட்டது செய்யக்கூடிய துஷ்ட ஆவிகள், வலுசற்பத்தின் ஆவிகள், இப்படி ஏராளமான பேர்கள் அதற்கு உண்டு. ஆனால் இந்த உண்மையான கடவுளை நோக்கி நீ வாயை திறந்து கூப்பிடு. ஏதோ ஒரு இடத்துல போய், எங்கேயோ ஒரு இடத்துல போய் தான் கூப்பிடுன்ட்டு இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிடலாம். ஒரு வேளை நீ வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஒரு வேளை ஏதோ ஒரு ஆலயத்திலே இருக்கலாம், ஒரு வேளை ஏதோ ஒரு வழியோரமாக அல்லது ஆற்றங்கரையிலையோ அல்லது மரத்தடியிலே இருக்கலாம். என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்கிறது? இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே, ஒன்று போனால் ஒன்று வருது. என் பாவம் என்னை வேதனைப்படுத்துகிறதே, நான் செஞ்ச பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறதே, சாபம், என் முன்னோர்கள் செய்த பாவத்தின் மூலமாய் வருகிற சாபம், கட்டுகள் என்னை இப்படி தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதிக்கிறதே, எந்த தொழிலையும் செய்ய முடியவில்லையே, எந்த பிஸ்னஸ் செய்தாலும் நஷ்டமாகி கொண்டே இருக்கிறதே, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, கணவன் மனைவிக்குள்ளாக எப்பொழுதும் சண்டை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, எப்பொழுதும் பிரச்சனை பிரச்சனை, எதுவுமே சரியாக செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் வாயை திறந்து, இயேசுவே, ஏசப்பா, இந்த நிலைமையை கண்ணோக்கி பாருங்க, என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவரே மாற்றும், எனக்கு ஒரு சமாதானத்தை கொடு, நிம்மதியை கொடு, ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சத்தமாக கூப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, ஏசப்பா, ஆண்டவரே, கர்த்தாவே, தெய்வமே, என் உள்ளத்தில் வாங்க, நீ ஆவியான தேவன், எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வந்து தங்குங்க,
என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடுங்க, கட்டுகளை உடைத்து போடுங்க. என் சரீரத்தில் இருக்கிற தீராத வியாதியை நீக்கி நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவிதமான கஷ்டம், பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனை, வறுமை, பற்றாக்குறை, தரித்திர நிலைமை, கடன் பிரச்சனை, இப்படி பல தரப்பட்ட பிரச்சனையில் நான் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன், நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன். எனக்குள்ள வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. நீர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே என் பாவத்தை நீக்கி கழுவி என்னை சுத்தமாக்குங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை, செய்வினையிலிருந்து ஒரு விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. பில்லி சூனியத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடலாம், கூப்பிட்டா நீங்கள் இதை நான் சொன்னதை வேண்டினால் இலவசமாய் உங்களுக்கு இந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். இந்த விடுதலைக்காக நீ எங்கேயும் போக தேவையில்லை, எந்த புனித நதியிலையும் போய் குளித்து நீராட வேண்டிய அவசியம் இல்லை. தூரமான இடத்துக்கு போய் நான் கடவுளை கும்பிடுன்னு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று அன்று சீனாய் மலையிலே மோசே என்கிற மனிதனோடு கூட பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தம்மை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், உன் சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார், உன் வேதனைகளை அவர் அறிகிறார், உன் துக்கத்தை அவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய விருப்பம் என்னவென்றால், இன்னும் நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீ கூப்பிட்டால் போதும். அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடு. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி சத்தமாக கண்ணீரோடு கூப்பிட்டினா போதும். ஒரு செகண்டில் உன்னுடைய பிரச்சனை, போராட்டம், உன்னுடைய பயம், உன்னுடைய திகில், உன்னுடைய என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடக்கூடிய எல் ஷடாய் என்ன நாமத்தை உடைய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, 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 வாயத்திறந்து கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. விடுதலை தருகிற, வெற்றியை தருகிற விடுதலை நாயகன் அவர். உள்ளத்தில் வந்துட்டா போதும், உனக்கு விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை என்னோடு அதுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. நீ விசுவாசத்தோடு, நீ நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடு. ஒரே நம்பிக்கையா கூப்பிடு, விசுவாசத்தோடு கூப்பிடு. இந்த ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது நல்லா வாசிக்கக்கூடியவங்க வாசிங்க சத்தமா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டிருக்கிறேன். கூப்பிடுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் எல்லா மக்களையும், பூமியின் குடிகள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்துதான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் எல்லாரையும் தான் அழைக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தான் அவருக்கு தேவை. நான்லாம் அவருக்கு கிடையாது, இவங்க அவங்களுக்கு கிடையாது, அவருக்கு கிடையாதா, அவங்க இவருக்கு கிடையாது, இது யாருக்கோ ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை தான் பார்த்து அழைக்கிறார்.
இன்றைக்கு இந்த செய்தியை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கிலும் எந்த நாட்டிலிருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீ யாராய் இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீ எந்த நிறத்தவராய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் உன்னை நோக்கி சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். லுக் அன்டு மீ. என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள் அப்படி சொல்ற. அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா போதும். அவரை நோக்கி பார்ப்பது தான். ஆவியான தேவன் அவர். அவருக்கு ரூபமும் இல்லை, சொரூபமும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய உள்ளத்திலும் அவர் வந்து விடுகிறார். நீ அவரை நோக்கி பார். இதுவரைக்கும் மனுஷனை பார்த்து நீ வேதனையோடு இருக்கலாம். யார் யாரோ எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி யார் யாரையோ நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி பார். உனக்காக சிலுவையிலே அறையப்பட்டவரை நோக்கி பார். இன்னும் 2 வாரம், ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள புனித வெள்ளி என்று உலகம் முழுவதும் எல்லா கிறிஸ்தவர்களும் புனித வெள்ளி என்று பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். அப்படின்னா துக்க வெள்ளி என்று அர்த்தம். ஏன் அதை துக்க வெள்ளி, ஏன் அதை புனித வெள்ளி என்று சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு உலக மக்களின் பாவத்தை தன்னுடைய சிலுவையிலே சுமந்தார் என்று அதை குறிப்பதுதான் அந்த வெள்ளிக்கிழமை. இயேசு சிலுவையை சுமந்தார், இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதை ஞாபகப்படுத்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை அனுசரிக்கிறார்கள். எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, என் பாவம் போக்க இரத்தம் சிந்தினீரே, என் சாப நீக்க இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே என்று ஆண்டவரை நோக்கி நினைப்பது மட்டுமல்ல, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி அறிக்கையிட்டு செபிக்க வேண்டும். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். அந்த சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையே நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசுவின் இரத்தம், இயேசு எதற்காக இரத்தம் சிந்தினார் என்றால், நம்முடைய பாவங்களை நீக்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதங்கள் சொல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, மிருகத்தின் இரத்தம், கோழியின் இரத்தம் கடவுளுக்கு பலி செலுத்தினால் அந்த இரத்தத்தினாலே மன்னிப்பு கிடைக்கவில்லை, பாவத்தின் ஒரு விமோச்சனம் கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்கிறார்கள். அதனால தான் நீ எந்த பலியும் இனி செலுத்த வேண்டாம், நானே உனக்காக சிலுவையிலே பலியாகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த ஆண்டவரை கொலை செய்ய யாராலேயும் முடியாது. ஏனென்ற இவர் உலகத்தை உண்டாக்கினவர். எதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால், உனக்காகவே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் உலக மக்களுக்கு பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை, சாபத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். இரத்தம் சிந்தினார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உனக்காக சிலுவையை சுமந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் பாவத்தை நீக்க இரத்தம் சிந்தின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை, உன் இருதயத்தில் இடத்தை மட்டும் கேட்கிறார். உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு என்கிறார். நீ அறிக்கை செய்தால் அவர் உன் பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். யாராயிருந்தாலும் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் சொல்லி நீ யாராயிருந்தாலும் நீ வாயை திறந்து இருக்கிற இடத்துல, இயேசுவே, உங்க இரத்தத்தினாலே என்னை கழுவும், சுத்தமாக்கும், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இதுவரை நான் செய்த பாவங்கள் என் இருதயத்தை அழுத்துகிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் எனக்குள் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாவம் என்னை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டே இருக்கிறது. என் மனதிலே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பாவத்தை நீங்க தான் மன்னிக்க முடியும். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவே உம்மிடத்திலே மாத்திரமே உண்டு என்று நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என் பாவத்தை
மன்னியும், என் பாவத்தையும் இரத்தத்தினாலே கழுவுங்க. நீ வேண்டும் போது இந்த ஆண்டவர் இயேசு உன் பாவம், சாபம், எல்லா சைத்தானின் கிரிகளில் இருந்து உனக்கு அவர் விடுதலை கொடுப்பார். அதனால தான் அவர் உன்னை அழைக்கிறார். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியிலே குடியிருக்கிற ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்ப்போமா? அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமா? உனக்காக அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு உனக்காக இரத்தத்தை சிந்தின வண்ணமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை உன் கண்கள் முன்பாக காணப்படுகிறது. நீ அவரை நோக்கி ஆண்டவரே மன்னின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே மன்னி, என்னை மன்னின்னு சொல்லி வேண்டுங்க. இயேசு உன்னை விடுதலையாக்குவார், விடுதலையாக்குவார், உங்கள் எல்லாரையும் விடுதலையாக்குவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயா? இயேசு உன்னை விடுதலையாக்குவார். முழு இருதயத்தோடு கூப்பிடு, முழு விசுவாசத்தோடு கூப்பிடு, முழு நம்பிக்கையோடு கூப்பிடு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னை விடுதலையாக்குன்னு சொல்லு. உன் கஷ்ட நிலைமையை அவர் அறிவார். அவருக்கு தெரியாதவைகள் ஒன்றுமே இல்லை. நீ எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் சொல்லுகிறார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு கர்த்தர் என்று ஆணையிடும். முழங்கால் யாவும் முடங்கும் அப்படின்னா இந்த ஆண்டவருக்கு முன்பாக முடங்காத முழங்கால்களே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய முழங்காலும் என்ன செய்யுமா? முடங்கும், முடங்கும், முடங்கும். இவர் வல்லமை உள்ளவர், இவர் உன்னதமானவர், இவர் உயர்ந்தவர், இவர் சிறந்தவர். இவருக்கு முன்பாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும், எல்லா மக்களுடைய முழங்கால்களும் முடங்கும். மாத்திரமல்ல, அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் என்று சொல்லுவார்கள், கர்த்தராகிய இயேசு என்று சொல்லுவார்கள். கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தர் என்னும் நாமத்தை உடைய இயேசுவே, அந்த இயேசுங்கிற நாமத்தை எல்லாருடைய வாயிலும் சொல்லுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். நாவுகள் எல்லாம் கர்த்தர் என்று அறிக்கையிடும், நாவுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அப்படி அவர்கள் கூப்பிடும் போது நான் அவர்களை ரட்சிப்பேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை நான் கட்டளையிடுவேன். எல்லா மக்களுக்கும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் நான் விடுதலையை கட்டளையிடுவேன். யாரெல்லாம் என்னை நோக்கி கர்த்தர் என்று கூப்பிடுகிறார்களோ, கர்த்தராகிய இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் கூப்பிடுதலை நான் கேட்டு அவர்களுக்கு நான் விடுதலையை நான் கொடுப்பேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? எந்த மனுஷனும், எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் இவர்தான். இவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, இவரை அல்லாமல் ரட்சகர் இல்லை. இவரே சொல்லிட்டார், என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை, வேறொரு ரட்சகர் இல்லை, வேறொரு தேவன் இல்லை, இவர் மாத்திரமே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். கையெழுத்து சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளிலே உயிரோடு எழுந்து மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார், அவர் சமீபமாயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ யாராயிருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிடுவீர்களா? அவரே ரட்சகர், அவரே ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க. உலகத்துக்கே அவர் ரட்சகர். ஆதாம் ஏவாளை உண்டாக்கினவர் அவரே, மனுஷனை உண்டாக்கினவர் அவரே, சகல ஜீவராசிகளை உண்டாக்கினவர் அவரே, வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அவரே, மிருகங்கள் பறவைகளை உண்டாக்கினவர் அவரே. ஒரே ஒரு மனிதனை உண்டு பண்ணினார். எதற்காக ஒருவனை படைத்தார்?
ஒருவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏவாளை எதற்காக குடும்பமாய் உண்டாக்கினார்? அவர்கள் மூலமாக தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று. அவர்கள் மூலமாக உலகமெங்கிலும் ஒரு தேவனை தேடுகிற ஜனம் பெருகி இந்த தேவாதி தேவனை ஆராதிக்க வேண்டும், இந்த கர்த்தாதி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இவரே ராஜாதி ராஜா, இவரே தேவாதி தேவன், இவரே கர்த்தாதி கர்த்தர், இவரை எல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று பூமியில் குடியிருக்கிற எல்லா மக்களும் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே மனிதனை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே ஏற்ற துணையை உண்டாக்கி ஆதாமை ஏவாளையும் அவர்களை ஆசீர்வதித்து சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தையும் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்ததினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ய தூண்டினது யார்? அதுதான் பிசாசு. பாம்பு ரூபத்திலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி அவர்களை பாவம் செய்த வைத்து அவர்கள் தேவ சாயலில் இருந்தார்கள். ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். தேவ மகிமையிலே மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் பாவம் செய்தபோது அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு போய்விட்டது. அந்த தேவ சாயல் அவர்களை விட்டு போய்விட்டது. பிசாசின் கிரியைகள் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டு கொண்டது. முதல் மனிதன் ஒரு கொலைக்காரனாய் மாறிவிட்டான். காயின் என்பவன் கொலைக்காரனாய் மாறிவிட்டான். சந்ததிகள் பெருகினது, பாவமும் பெருகினது. ஆனால் பாவம் பெருகின போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மனுஷருடைய அக்கிரமம் பெருகிவிட்டது. மனுஷர்கள் பூமியிலே பெருகும்போது அவருடைய அக்கிரமம் பெருகிவிட்டது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு व्यसனமாயிருந்தது. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆண்டவர் व्यसனப்பட்டார். எதற்காக? மனுஷர்கள் பாவம் பெருகிவிட்டது. மனுஷர்கள் மத்தியிலே அவர்கள் தேவனை தொழுது கொள்ளவில்லை. அக்கிரமம் பெருகிவிட்டது, அநியாயம் பெருகிவிட்டது. மனுஷர்கள் செய்த பாவம் பரலோகத்துக்கு போய் ஏற்றினது. இதனாலே ஆண்டவர் வேதனைப்பட்டு மனுஷனை ஏன் உண்டாக்கினோம் என்று அவர் வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனாலே அவர் செய்த காரியம் என்னவென்றால், அந்த உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை எல்லாம் அவர் அழிக்கும்படியாக அவருடைய கோபம் வெளிப்பட்டது. எப்படி அழித்தாராம்? தண்ணீரினாலே அழித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே ஆண்டவர் உலகமெங்கிலும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தினார். தண்ணீரினாலே எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். 40 நாட்கள் விடாமல் மழை பொழிந்தது. பூமியின் மீதெங்கும் ஊற்று பெருக்கெடுத்தது. கீழே இருந்து ஊற்றுகளும் மேலே இருந்து மழையும் 40 நாட்கள் விடாது பொழிந்ததுனாலே பூமியிலே தண்ணீர் அதிகமாய் பொங்கி எழுந்ததுனால பெரு வெள்ளத்திலே எல்லா மக்களும் மூழ்கி மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த குடும்பம்தான் நோவா என்கிற மனிதன். அந்த நோவா அந்த நாட்களில் இருந்த எல்லா மனுஷர்களுக்குள்ளாகவும் அவன் உத்தமனாய் இருந்தான், தேவனை தேடுகிறவனாய் இருந்தான், கடவுளுக்கு பயந்தவனாய் இருந்தான். கர்த்தருடைய கண்கள் நோவாவின் மேல் நோக்கமாயிருந்தது. நோவாவோடு கர்த்தர் பேசுகிறார். நோவாவே, இந்த தேசத்தை, இந்த முழு உலகத்தையும் நான் தண்ணீரினாலே அழிக்கப் போகிறேன். நீ உன் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஒரு கப்பலை செய் என்று நோவாவோடு கர்த்தர் பேசி, இந்த நோவா கொப்பேர் என்கிற அந்த மரத்தினாலே ஒரு கப்பலை அவன் செய்கிறான். அவனும் அவனுடைய குமாரர்களும் அவனுடைய மருமகளும்
அவருடைய மனைவியும், மொத்தம் 8 பேர்கள். இந்த 8 பேர்கள் சேர்ந்து ஒரு கப்பலை செய்தார்கள். யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை. எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். நோவாவை பார்த்து, இந்த கிழவன் பைத்தியம் பிடித்து விட்டது, வெட்டாந்தரையிலே கப்பல் கட்டுகிறான் என்று பரிகசித்தார்கள். ஆனால் நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். மழை வரப்போகிறது, மழை வரப்போகிறது, ஒரு ஜல பிரளயம், ஒரு தண்ணீரினாலே முழு உலகத்தையும் கர்த்தர் அழிக்கப் போகிறதாக என்னிடத்திலே சொன்னார் என்று இந்த வார்த்தையை சொன்னபோது அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். நோவாவை கேலி பண்ணினார்கள், கிண்டல் செய்தார்கள். இத்தனை பரியாசம், இத்தனை நிந்தைகள், இத்தனை அவமானத்தின் மத்தியிலும் நோவா கப்பலை கட்டும் வேலையை நிறுத்தவில்லை. அவன் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தான். காரணம், சொன்னவர் தேவன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தண்ணீர் வருவது நிச்சயம், மழை வருவது நிச்சயம், அழிவு வருவது நிச்சயம். ஆண்டவர் முழு உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், மக்களை எல்லாரையும் அழிக்கப் போகிறார் என்பதை இந்த நோவா ஆண்டவர் மேலே உள்ள தாகத்தினாலே, பாசத்தினாலும் பக்தியினாலும் அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தவனாய் அவன் வேலையை நிறுத்தாமல் செய்து முடித்தான். 120 வருடங்கள் கழித்து நோவா கப்பல் கட்டும் வேலையை முடித்து விட்ட பிற்பாடு கர்த்தர் நோவாவோடு பேசுகிறார். இப்பொழுது நீ ஜோடி ஜோடியாக காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பறவைகளையும் நீ அதற்குள்ளாக நீ வரவிடு என்று சொன்னார். அதே போல எல்லா ஜீவராசிகளும் ஆணும் பெண்ணுமாக எல்லா மிருகங்களும் தானாகவே அந்த பேழைக்குள், அந்த கப்பலுக்குள் வந்து நுழைந்ததாம். அந்த நுழைந்த உடனே நோவாவும் குடும்பமும் அந்த கப்பலுக்குள் நுழைஞ்சதும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், கதவை அடைத்து விட்டார். ஆண்டவரே அடைத்து விட்டார், இனி வெளியே வரக்கூடாது. கப்பல் தண்ணீர் மேல் மிதக்க ஆரம்பிச்சது, மழை பொழிஞ்சது. 40 நாட்கள் விடாம எல்லா மக்களும் கதவை வந்து தட்டுகிறார்கள். நோவாவே, கப்பலின் கதவை திற திற என்று எல்லாரும் தட்டி தட்டி பார்த்தார்கள். ஆனால் கதவை அடைத்தது நோவா அல்ல, கதவை அடைத்தது கர்த்தர். ஆண்டவரே கதவை அடைச்சிட்டார், இனி திறக்காது, இனி ஆண்டவரே திறந்தாதான். ஆனால் ஒரு காலம் இருந்தது, நோவா பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தை யாரும் கேட்கவில்லை, அந்த பிரசங்கத்தை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இப்போ அழிவு வந்து விட்டு பிற்பாடு நாங்களெல்லாம் அழிந்து போகிறோமே என்று நோவாவின் அந்த கப்பலின் கதவை தட்டுகிறார்கள். எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும், நாங்கள் தப்பித்து கொள்ள இப்பொழுது கதவை திற. நோவா சொல்லிவிட்டான், என்னாலும் திறக்க முடியாது, ஆண்டவரே கதவை அடைத்து விட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது உலகம் அழியப் போகிறது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நியாய